வெல்கம் டு ஜிஜே டெக்னோசாஃப்ட். இப்போ நம்ம வேர்ட் 2007ல் பார்ட் 3 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் எப்படி ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாற்றுறது, அதோட சைஸ் எப்படி மாற்றுறது, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஸ்ட்ரைக் த்ரூ, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. சப்ஸ்கிரிப்ட், இது சூப்பர் ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி எப்படி ஒரு ஃபாண்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி கேஸ் வந்து அப்பர் கேஸா லோயர் கேஸா இந்த மாதிரி எப்படியெல்லாம் மாற்றலான்னு சொல்லி பார்த்தோம். இப்போது ஃபாண்ட்டில் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபாண்ட்டை என்ன சென்டென்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு பேக்ரவுண்டு கொடுக்குறோம். அதை வந்து ஹைலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு பர்டிகுலராக ஒரு லைனில் வந்து இந்த லைன்லேருந்து இது வரைக்கும் எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காகவோ, அல்லது நான் வந்து அந்த ஹெட்டிங்கை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி, அதாவது நல்லா பளிச்சுன்னு தெரியறதுக்காகவோ பேக்ரவுண்டை மாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, அதில் பேக்ரவுண்டு கலர் செட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது இல்லையா. இங்கே வந்துட்டு ஸ்மால் ஏபின்னு போட்டிருக்கிறது பேக்ரவுண்டோட கலரை மாற்றி காட்டும். இந்த கேபிட்டல் ஏன்னு காட்டுறது வந்துட்டு ஃபாண்ட்டோட கலரை மாற்றுறதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டோட கலரு நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் க்ரீன் கலர் வைக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, நீங்கள் என்ன வேர்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, எந்த இதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே இந்த ஸ்மால் ஏபி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ஒரு தடவை அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற கலரை வந்து அது எனக்கு எந்த கலரும் வேண்டாம் அப்படின்னா நம்ம நோ கலர் அப்படின்னா பழையபடி ஒயிட் பேக்ரவுண்டுக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன கலரை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கலர் வந்துட்டு பேக்ரவுண்டாக வந்துடும். ஓகேவா. இப்போ இதே மாதிரி நான் வந்து ஹைலைட் பண்ணுறக்கு இங்கே இடையில வந்துட்டு சப்போஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் பேக்ரவுண்டை நல்லா டார்க் பண்ணி காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி இதுதான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான் அந்த பேக்ரவுண்ட் கலரை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு ஃபாண்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் அது மேபி ஹெட்டிங்காக இருக்கலாம், அல்லது நம்ம அந்த பேராகிராஃப்குள்ளே இருக்கிற லைன்ஸாக கூட இருக்கலாம். எதுலேருந்து எது வரைக்கும் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே ஸ்மால் ஏபின்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது மேலே வச்சு ஒரு தடவை சிங்கிள் கிளிக் அப்படின்னா லெஃப்ட் கிளிக் தான். அதில் லெஃப்ட் சைடு இருக்கிற கிளிக்கில் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்துடும். ஓகேவா. இப்போது நான் ஃபாண்ட்டோட கலரை எப்படி மாற்றுறது, ஃபாண்ட் அப்படின்னா இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இந்த எழுத்தோட கலரை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு எழுத்தோட கலரை மாற்றணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த இதை செலக்ட் பண்ணிக்கணும். மறக்கக்கூடாது. வேர்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எதை நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் செலக்ட் பண்ணிட்டு பண்ணினீங்கன்னா அப்போ தான் நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாவுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா எந்த சேஞ்சுமே உங்களுக்கு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கணும். எதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட கலர். இங்கே ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது பிளாக் கலர். நார்மலாக வந்து பிளாக்ல தான் இருக்கும், அதனால ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது பிளாக் கலர். நீங்கள் வந்து ஃபாண்ட்டோட கலரை நான் ப்ளூவாக மாற்றணுன்னா ப்ளூ கலராக மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா ப்ளூ கலரில் வருதா. இப்போ நான் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் சரியாக தெரியல, நான் ரெட் கலரில் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா திரும்ப கேபிட்டல் ஏ, நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஸ்மால் ஏபின்னு இருக்கிறது வந்து பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்டோட பேக் கலரை இது பண்ணோம். அதே வந்து கேபிட்டல் ஏவாக இருக்கிறது வந்துட்டு ஃபாண்ட்டோட கலர், அதாவது நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த கலரை வந்து மாற்றுறதுக்கு கேபிட்டல் ஏ. இதில் நான் வந்து நல்ல ரெட் கலர் வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போ வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். இது எல்லாமே எதில் இருக்குது, ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட்டில் ஃபாண்ட்டு ஸ்டைல் மாற்றிக்கலாம், ஃபாண்ட்டோட சைஸ் மாற்றிக்கலாம். அந்த சைஸை வந்து இங்கே போய் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், அல்லது இதில் பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணலாம். அதுக்காக இது வந்துட்டு இப்போ எனக்கு இங்கே நான் பண்ண ஃபார்மேட் எல்லாம் வேண்டாம், அதாவது நான் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேனோ அந்த ஃபாண்ட்டில் அதெல்லாம் வேண்டாம்னா கிளியர் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்தா பழையபடி வந்துடும். ஓகேங்களா. ஓகேவா. அதுதான் வந்துட்டு இந்த கிளியர் ஃபார்மேட். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போல்டுனா என்ன, டார்க்காக அந்த எழுத்தை வந்து நல்லா டார்க்காக காட்டும்.
இட்டாலிக்னா சாய்ச்ச மாதிரி காட்டும். அண்டர்லைன் அப்படின்னா அண்டர்லைன் கோடு போட்டு காட்டும். ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னா அந்த எழுத்தோட நடுவில் ஒரு கோடு போட்டு காட்டும். ஓகேவா? இது போக இவ்வளோதான் ஃபாண்ட்ல அப்படின்னா இன்னும் இருக்கு. இது போக இன்னும் வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறதுக்கான இது. இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கே வருது பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஃபாண்ட்டோட எல்லா என்னென்ன ஃபாண்ட்டில் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே தெரியும். இப்போ ஷேடோ அப்படின்னா இந்த வாட் வந்து நிழல் அடித்த மாதிரி தெரியறதுக்காக இந்த ஷேடோவை கிளிக் பண்ணால் இப்போ தெரியுதுங்களா, லைட்டாக ஒரு ஷேடோ நிழல் அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது வேண்டாம்னா அது எடுத்துடலாம். இப்போ ஸ்ட்ரைக் த்ரோனா என்ன, இடையில ஒரு கோடு போட்ட மாதிரி காட்டும். டபுள் ஸ்ட்ரைக்னா 2 கோடு போட்ட மாதிரி காட்டும். சூப்பர் ஸ்கிரிப்ட்னா இதை கொஞ்சம் சைஸை சின்னது பண்ணி மேலே கொண்டு போய் காட்டும். அதே சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னா சைஸை சின்னது பண்ணி கீழே கொண்டு வந்து காட்டும். அவுட்லைன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட அவுட்லைன் மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து நம்ம எப்படி வேணுமோ, எம்போஸ் அப்படின்னா அப்படி கொஞ்சம் அப்படி ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி காட்டுறதுக்காக. ஸோ உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு இங்கே வச்சு மாற்றிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது போக இங்கே ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாமே இங்கே ஷார்ட்கட் மாதிரி நம்ம இங்கேயே இருக்குது. அது போக உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும் நம்ம இங்கே வந்து பண்ணிக்கலாம். கேரக்டர் ஸ்பேசிங் இது என்ன அப்படின்னா ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப் இருக்கு இல்லையா, இது எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரமாக வேணும்னா அதையும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுதான் இங்கே இந்த ஸ்பேஸ் வந்து நார்மலாக இப்போ இருக்குது. நான் வந்து அதை எக்ஸ்பேண்டுனா இன்னும் கொஞ்சம் உங்களால் கவனிக்க முடியுதா, இந்த வாட் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இது நார்மலாக இருக்கு. இப்போ நான் கிளிக் பண்ண போகிறேன், நீங்கள் கீழே பார்த்துட்டே இருங்க, கொஞ்சம் வாட்டுங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகும். தெரியுதுங்களா? அப்போ ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாகுது. அதே வந்து கண்டென்ஸ்டுனா இன்னும் நெருக்கமாக கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். ஸோ முதல்ல வாட் நார்மலாக எப்படி இருந்தது, இந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம வந்து கண்டென்ஸ்டுனா இன்னும் நெருக்கமாக கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இதை இன்னுமே எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இன்னும் அதை எச் பண்ண முடியும். உங்களால் கவனிக்க முடியுதா? இப்போ நான் 3 பாயிண்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த டபிள்யூக்கும் ஹெச்சுக்கும் இருக்கிற இடையில இருக்கிறது வந்து இன்னும் கேப் ஜாஸ்தியாக போகுதுன்னு அர்த்தம். இது வந்து பொசிஷன்னா என்ன, நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி காட்டு, நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி காட்டு, அப்படி சொல்கிறது தான் இந்த பொசிஷன். இது நார்மலாக வந்துட்டு அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம், பட் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதே வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் வேற, இந்த பொசிஷன் வேற. இது அந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே உயர்த்தி காட்டும், ஆனால் சின்னது பண்ணி உயர்த்தி காட்டும். இது வந்து அப்படியே அதே சைஸை கொஞ்சம் மேலே தூக்கி காட்டுறது இந்த ரெய்ஸ்டு. இது நார்மலாக வச்சிடலாம், இதையும் நார்மலாக வச்சுட்டு நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ ஃபார்மேட்டில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதை திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் நல்லா மனசில் பதியும். பார்க்கலாம். தேங்க்யூ.